கலைஞர்களுடைய வேலைன்னு பார்த்தா ஒரு ரெண்டு விதமான வேலைகள் நம்ம எடுத்துக்கோம். ஸோ இப்போ இந்த முதல் தரமான வேலைகள்ல சில சிக்கல்கள் இருக்குது. இப்போ நம்ம ஒரு ப்ரூஃப் ரீடிங் கொடுக்குறோம். ஸோ அந்த ப்ரூஃப் ரீடிங்கே இன்னைக்கு ஏஐ பண்ணிடுது. நீங்க போய் ஒரு ஓவியர்கிட்ட நீங்க கேட்டு பாருங்க, அவர் அதுக்கு வந்து இல்ல உங்களுக்கு வந்து ஏஐ வந்து எந்த ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திருக்கு? எனக்கு பேசிக்கா வந்து நிறைய ஐடியாஸா நான் அதுகிட்ட நிறைய ஷேர் பண்ணும்போது அவங்க அது கொடுக்குற இன்புட் வந்து எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் ஆகுது. பட் என்னன்னா என்னாலயே அதை பண்ண முடியும், பட் வெறும் டைம் டிஃபரன்ஸ் இதுலதான். ஆனா என்ன சிக்கல்னா, ஏஐ கொடுக்கறது வந்து கன்சியூமருக்கு தான் தெரியும் அதுல என்ன சிக்கல் இருக்குன்னு. நீங்க ஜென்ரலா ஒரு இமேஜ போட்டுட்டு அது வந்து வச்சுக்கங்களேன், சூப்பராகவே இருக்குது, அது செம்மையா இருக்கும், அது வந்து பயங்கரமா அது நீங்க வந்து ஈஸியா போஸ்ட் பண்ணி அது ஒரு பெரிய இதாகலாம், ரீச் ஆகலாம். ஆனா கன்சியூமருக்கு ஒரு நீடு இருக்குதுன்னு சொல்லி ஒண்ணு பண்றது இல்ல, அது எக்ஸாக்டா அது பண்ணுதான் அப்படிங்கிறது வந்து அது செகண்டரி கொஸ்டின் தான். ஆனா எனக்கு பேசிக்கா வந்து அது வந்து தொழில் ரீதியா பாதிச்சிருக்குன்னா சில இடங்கள்ல பாதிக்கதான் செய்யுது. ஏன்னா இப்ப நான் ஒர்க் பண்றது வந்து முழுக்க ஃபுல் அண்ட் ஃபுல் டிஜிட்டல் ஓரியன்டான ஒர்க். ஸோ எனக்கு வந்து வர இடத்துல ஏஐ பயன்பாடு இருக்குது. சில இதுல ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் பார்த்தாமே இருக்குது. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த இன்புட்டை ரெஃபரன்ஸா வச்சு பண்ணுங்க அப்படிம்பாங்க. பட் அதுல வந்து நிறைய டிஃபரன்ஸ் இருக்கும். நம்ம அதுக்குன்னு வேற வகையான எஃபோர்ட் போட வேண்டியது இருக்கும், வேற வகையான ப்ராசஸ் கம்ப்ளீட் டிஃபரெண்டா இருக்கும். அது ஸோ தாக்கம் இருக்குன்னா இருக்குது, சாலிடா இருக்கு. இப்ப நீங்க ஏஐ பக்கம் நிப்பீங்களா இல்ல ஆர்டிஸ்ட் பக்கம் நிப்பீங்களா? ஆப்வியஸா ஆர்டிஸ்ட் பக்கம் தான் நிக்கணும். ஏன்னா ஏஐ பக்கம் நிக்கணுங்கிற அவசியமே இல்லையா. அது வந்து முழுக்க அது ஒரு பெரிய ஒரு ஜெயிண்ட் ஃபிகரா இருக்கு. அது இல்லாம அது ஜீரோ எமோஷன் அது. சோ அதுக்கிட்ட நிக்கிறதுல நம்மளுக்கு எந்த இதுவுமே இல்லை. ஆனா அதனுடைய வளர்ச்சி வேணும் வேண்டாங்கிறத தாண்டி நாம வந்து அதைய கன்சியூம் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அதனாலதான் வந்து இன்னைக்கு என்ன சொல்றது, நிறைய இப்ப நீங்க ஈவன் இந்த வீடியோ நீங்க போடுறீங்கன்னா ஒரு ஏஐ உடைய சப்போர்ட் இருக்குது. ஒரு போஸ்ட் போறோம்னா அதுக்கு ஒரு ஏஐ சப்போர்ட் இருக்குது. நம்ம ஒரு கருத்தை நீங்க வந்து ஒரு சோசியல் மீடியால வந்து ஒரு கொடுக்குறோம்னா அதுக்கு ஒரு ஏஐ சப்போர்ட் இருக்குது. சோ இந்த சாதக பாதத்தை வந்து நாம் எப்படி நம்மளோட ஃபியூச்சர்ல வந்து கரெக்டா அப்ளை பண்றோங்கிறதுலதான் அதனுடைய இது இருக்கு. சோ இது வந்து இழப்பு இல்ல வந்து இதுல வந்து பெறுதல் நிறைய இருக்குதா அப்படின்னா அது ரெண்டுமே ஈக்குவலா இருக்கும். ஏன்னா அதுதான் அதோடைய நேச்சரே. கொடுக்கவும் செய்யும், அதுக்கு ஆமா எடுக்கவும் செய்யும். எப்படி ஒரு ஜாப்பை வந்து அது ஒரு கொடுத்து ஒரு பெரிய ஒரு இதை கொடுக்க முடியுதோ அதே மாதிரி இதையும் கொடுக்க முடியும். ஏஐ வேணா ஏஐக்கு டெவலப்பர்ஸ் வந்து இந்த மாதிரி இந்த ஒரு ஜாப் எடுத்ததுன்னா அவங்கள வந்து டெவலப்பர்ஸா மாறி அவங்க அடுத்த ஜாப் நோக்கி போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆமா ஆமா அது இப்ப வந்து என்னன்னா, இப்ப ஏஐ வந்து எல்லா காலகட்டத்திலயுமே என்ன பண்ணும், ஒரு டெக்னாலஜி கண்டுபிடிக்கப்படும். அந்த டெக்னாலஜி முதல்ல வந்து ஒரு நல்ல ஒரு என்ன சொல்றது, ரொம்ப ஈஸியா யாரு அதைய கையாள முடியும், அதாவது கிட்டத்தட்ட என்ன சொல்றது ஒரு பெரிய நிறுவனங்களோ இல்ல வந்து வசதி படைத்த ஆட்கள் அதை கையாள முடியும். அது ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அது என்ன ஆயிரும், அதனுடைய உற்பத்தியை விரிவுபடுத்தணுங்கிறதுனால சாதாரண மக்களுக்கும் அது கொண்டு போற மாதிரி அது தன்னை வந்து வடிவமைப்பு. அப்படிதான் இன்னைக்கு எல்லாத்து கையிலையும் வந்து ஒரு செல்போன் வருதுன்னு வச்சுக்கீங்களேன். சோ அப்படி எப்படி அந்த டெக்னாலஜி வந்து விரிவுபடுத்துறதுக்கு ஒரு சிம்பிளிஃபை ஆகுதோ அதே மாதிரி ஏஐயும் சிம்பிளிஃபை ஆகும் ஓவராலா. இப்ப சிம்பிளிஃபை ஆகும்போது என்ன சிக்கல்னா என்ன மாதிரி ஆகும்னா, எல்லாத்தாலையும் அதை உருவாக்க முடியுங்கிற பாசிபிலிட்டி வரும்போது அந்த பெரிய நிறுவனங்கள் அதை கைவிட்டுரும். புரியுதா? காரணம் என்ன அப்படின்னா, அதுக்குள்ள இருக்கிற வேல்யூங்கிறதே என்ன, ஒண்ணு ஆமா ஒருத்தங்களால அதை வாங்க முடியாது, ஒருத்தங்களால வாங்க முடியும். அதுதான வேல்யூ. ஒருத்தங்களால செய்ய முடியும், ஒருத்தங்களால செய்ய முடியாது அப்படிங்கிற அந்த அந்த இது சொசைட்டிக்குள்ள அது என்ன பண்ணும், அந்த ஓவரால் இந்த ஆப் மற்ற எல்லாத்தையும் கை விட்டுட்டு அவன் அது அடுத்த லெவல் நகரும். அப்ப நாம இதை இங்க வந்து என்ன பண்ணுவோம்னா, இதை வந்து ஒரு எப்படி ஒரு வெவ்வேற டிவைஸோட பயன்பாடு இன்னைக்கு உருவாயிட்டு இருக்குதோ அதே மாதிரி அதனுடைய ஆக்குபைடான ஒரு இதுவும் நடக்கும். அது கான்கர் ஆயிட்டே தான் இருக்கும் தொடர்ந்து.